ஒரு ஊர்ல வெயில் காலத்துல ஊர் ஜனங்க எல்லாருமே வீட்டு வெளியோ தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நிலா வெளிச்சம், அதுக்கப்புறம் சில்லுன்னு காத்து. அதே ஊர்ல நமன் அவங்க மனைவி மற்றும் பசங்களோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. நமனோட பையன் ராஜு அந்த நிலாவை பாக்குறாரு. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட கேக்குறாரு, அப்பா, இந்த நிலா ராத்திரியில நிலாவா இருக்கும். அப்படி இருக்கும்போது பகல்ல சூரியன் எப்படி ஆகும்? இங்க பாருப்பா, இந்த சந்திரனும் சூரியனும் ரெண்டுமே வேற வேற. சூரியன் பகல்ல தெரியுவான், சந்திரன் ராத்திரியில. புரிஞ்சுதா? போ, இப்ப போய் படுத்துக்க. ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, என்னையும் தூங்க விடு. நாளைக்கு காலையில வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நமன் தூங்கிடுறாரு. ஆனா ராஜுக்கு மட்டும் தூக்கமே வராது. அவ அந்த நிலாவையே பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப நிலா சடனா அப்படியே ரெட் கலரா மாற ஆரம்பிக்குது. அது பார்த்த உடனே ராஜு நமன் கிட்ட சொல்றான், அப்பா அப்பா, சந்திரனுடைய நிறம் மாறி இருக்கு. பாருங்க பாருங்க, அது சிவப்பா இருக்கு. என்ன ஆச்சு ராஜு? என்ன தூங்க விடுப்பா. நீயும் தூங்க மாட்டிருக்க, என்னையும் தூங்க விட மாட்டிருக்க. என்னாச்சு? என்ன விஷயம்? ராஜு பயந்து போய் அந்த நிலாவை பார்க்க சொல்லி சைகை பண்றான். அப்படின்னு பண்ண உடனே நமன் பயந்து போய் பாக்குறான். இது இங்க என்ன ஆகுது? இந்த நிலா நிஜமாவே சிவப்பா மாறிட்டு இருக்கு. இங்க என்ன நடக்குது? அப்ப அந்த நிலா சிரிச்சுக்கிட்டே அவங்க கிட்ட சொல்லுது, ஊர் மக்களே, உங்க எல்லாருக்கும் மரணம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாட்கள்லயே எல்லாரும் செத்து போக போறீங்க. இப்பவே இங்கிருந்து நீங்க எல்லாரும் ஓடி போங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நிலா நார்மலா மாறிடுது. அதுக்கப்புறம் ஆனா ஊரு ஜனங்க மட்டும் பயந்து போறாங்க. மறுநாள் காலையில ஆனதும் எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நமன் சொல்றாரு, பீமா அண்ணா, நேத்து ராத்திரி பாத்தீங்களா? நிலாவோடைய நேரம் முழுசா மாறி இருந்தது. அதோட நம்ம சாவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் என் வீட்டு மாடியில இருந்து பார்த்தேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல. எனக்கு அது பிரமன்னு தோணுச்சு. அட பீமா அண்ணா, இது என்ன கணக்கு பிரச்சனையா என்ன உங்களுக்கு புரியாம இருக்கிறதுக்கு? நேத்து ஏதாவது குடிச்சிட்டு இருந்தியா பிரம ஆகிறதுக்கு? அந்த சந்திரன் நம்மள மிரட்டிக்கிட்டு இருந்தான், அதுவும் நேரடியா. ஆனா நீ என்ன சொல்ற? எதுவுமே புரியலன்னு. அட, அதுக்காக தான் உங்ககிட்ட எல்லாம் நான் எதை பத்தி பேசுறது இல்ல. நீ என்னவோ பெரிய அறிவாளி மாதிரி பேசுவ. அட, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. ஏற்கனவே இந்த சந்திரனோட வார்த்தையால நாங்க பயந்து போயிருக்கோம். அது இல்லாம நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ராத்திரி ஆகிற வரைக்கும் பாப்போம். இன்னைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாளைக்கு திரும்ப சந்திக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிப்போம். அதுக்கப்புறமா ஊரு ஜனங்கள அது கேட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னவா இருக்கும் இது பாக்கணும்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி காத்திருந்து அவங்க பாக்குறாங்க. அந்த நேரத்துல நிலா மறுபடியும் கொஞ்ச நேரத்திலேயே ரெட்டா மாறின உடனே ஊரு ஜனங்க அதெல்லாம் பாக்குறாங்க. இது எல்லாம் பார்க்கும்போது, என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு செத்தாதான் புரியும்னு தோணுது. அந்த நிலா பேச்சு கேட்டு நமன் சொல்றாரு, சந்திரனே, இது எங்களுடைய கிராமம். எங்களால இதை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. உன்னுடைய எண்ணம் என்ன? எனக்கு தோணுது நீங்க எல்லாம் சாகரத்துக்கு தயாரா இருக்கீங்க. அதுதான் உங்க ஆசனா. அப்படியே நடக்கட்டும். அந்த நிலா அப்படி சொன்ன உடனே சடனா அங்க ரெட் கலர்ல மழை வர ஆரம்பிக்குது. ஆனா அதே நேரத்துல ஊர் ஜனங்க பயந்து போறாங்க. அதே நேரத்துல ஒரு குடிகார, அவனோட பேரு தினேஷ், அவன் சொல்றான், அட, நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க சிவப்பு கலர்ல மழை பெய்யும்னு. உண்மையாவா? எனக்கு என்னவோ இது ரெட் ஒயின் மாதிரி தெரியுது. தினேஷோட மனைவி கத்திக்கிட்டே அவங்கிட்ட இப்படின்னு சொல்றாங்க, ஐயோ, என்னடா என் தலையெழுத்து. இந்த மாதிரி ஒரு குடிகாரனுக்கு வந்து நான் வாக்குப்பட்டனே. அட டே நாயே, இது தண்ணி இல்லடா, இது
ரத்தம்டா இது, ஐயோ அப்படின்னு சொன்ன உடனே ஊர் ஜனங்க அத அப்படியே கையில பிடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அது ரத்தம். அத பார்த்த உடனே ஊர் ஜனங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. அட, இது உண்மையான ரத்தம். எல்லாரும் இங்க இருந்து ஓடி போங்க, உங்க வீட்டுக்குள்ள ஓடி போயிடுங்க. நமன் சொன்னதை கேட்ட உடனே ஊர் ஜனங்க அங்க இருந்து வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அவங்க வீட்டுலவே மறைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ராத்திரியெல்லாம் அந்த மழை வந்துகிட்டே இருக்கும். காலையில ஆனத ஊர்க்காரங்க எல்லாரும் வெளியே வந்து பாக்குறாங்க. எல்லா பக்கமும் வெறும் ரத்தமா இருந்தது. ஐயோ, இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? என்னுடைய பயிர் விளைச்சல் எல்லாமே நாசமாய் போயிடுச்சு. அட புத்தனண்ணா, நீங்க அழாதீங்க. நாங்க இங்க சூரியன் சந்திரனுக்கு பூஜை பண்ணுவோம். ஆனா இங்க என்னதான் நடக்குது எதுவுமே புரியல. நாம எல்லாம் கிராம மக்கள், உங்க கூட தான் இருப்போம். எங்க பயிர் கூட நாசமாயிருக்கு. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வை தேடி ஆகணும். என்ன தீர்வை கண்டுபிடிப்ப அண்ணா நீ? பார்த்தோம்ல, அந்த சந்திரன் நம்ம கிட்ட என்ன சொன்னான்னு, இந்த கிராமத்தை விட்டுட்டு ஓடி போங்கன்னு. பீமண்ணா, உங்களுக்கு போகணும்னா நீங்க போங்க. நான் இந்த கிராமத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இது என் கிராமம். நான் அந்த பேய பார்த்து பயந்து ஓடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நமன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ராத்திரி ஆனதும் அந்த ரத்த நிலா வெளியே வந்து இப்படின்னு சொல்லுது. நீங்க கிராம மக்கள், நீங்க உடனடியா பேச்ச கேட்க மாட்டீங்கன்னு தோணுது. அப்படின்னா செத்து போங்க. ராத்திரி முழுவதும் மறுபடியும் அந்த மழை வர ஆரம்பிக்குது. ஜனங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளவே மலிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில ஆனதும் வெளியே வந்து பாக்குறாங்க. அவங்க கட்டி போட்டிருந்த அவங்க விலங்குகள் எல்லாமே செத்து போயிருக்கு. அத பார்த்த உடனே ஜனங்க மனசு வலியால அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓடி போய் இப்படின்னு சொல்றாங்க. நமனண்ணா, இந்த கிராமத்துல நாம இருக்க வேண்டிய நேரம் இவ்வளவுதான்னு தோணுது. நாம இப்பவே இந்த கிராமத்தை காலி பண்ணி ஆகணும்னு தோணுது. இல்லனா நம்ம வளர்ப்பு பிராணிகள் போல நமக்கும் நிலைமை ஏற்படலாம், தெரியுமா? அப்படின்னு சொல்லி பீமா அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி எல்லாரும் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப நமனோட பையன் ராஜு அங்க வரான். அப்புறம் நமன் கிட்ட சொல்றான், அண்ணா, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க உண்மையிலேயே தைரியசாலி. நான் உங்க கூடவே இருப்பேன். ராஜு சொன்னது கேட்டதும் அவனுக்கு கொஞ்சம் தைரியம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள இருக்க ஒரு மந்திரவாதி கிட்ட போறாரு. மந்திரவாதி இவன் வர்றத பார்த்த உடனேயே தானா அவரு சிரிக்கிறாரு. வாப்பா நமன், இங்க வா. இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப வருஷங்களா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். பாபா, என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அப்புறம் நீங்க இதுக்கு முன்ன எப்பவுமே சந்திக்கல. இங்க பாருப்பா நமன், நீ எனக்கு உன்னுடைய பழைய ஜென்மத்திலிருந்தே தெரியும். இங்க என்ன நடக்குதுன்னா இது எல்லாம் உன் பூர்வ ஜென்மத்தோடைய பரிணாமம். நீ உன்னுடைய பூர்வ ஜென்மத்துல இந்த கிராமத்துடைய ராஜாவா இருந்த. அப்புறம் இந்த சந்திரன் ரூபத்துல இருக்கிற ராட்சசன் இருக்குல்ல, அவன் இன்னொரு ராஜ்யத்தோடைய ராஜாவா இருந்தான். ஆனா பாபா, இவன் செத்து போயிருந்தா இவன் எப்படி சந்திரனானா? எனக்கு என்ன தோணுதுன்னா நமன், நான் சொன்னதை நீ முழுசா கேட்டுக்கலன்னு நினைக்கிறேன். இவன் மாய மந்திரத்துல கை தேர்ந்தவன். அதனால இவன் அவனுடைய மாய வித்தையால சந்திரனை கைதியாக்கி வச்சிருக்கான். ஆனா பாபா, அவனை எப்படி நாம எதிர்க்கிறது? இது இப்படியே தொடர்ந்தா நாம எல்லாம் செத்து போக வேண்டியதுதான். இங்க பாருப்பா, இதுக்கு பரிகாரம் இருக்கு. ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாபா, என்ன ஆனாலும் சரி, நான் ஜனங்களுடைய உயிரை காப்பாத்த எதை வேணாலும் செய்ய தயார். இங்க பாருப்பா, நீ உன் பையன் ராஜுவோட உடம்புக்குள்ள என்னுடைய ஆத்மாவை போக விடணும். எதுக்காகனா சந்திரன் கிட்டவே போய் அந்த ராட்சசனை சாகடிக்க முடியும். நமன் சரின்னு சொன்னதும் அந்த சாது பாபா அவரோட உயிரை தியாகம் பண்றாரு. அதுக்கப்புறமா அவன் கூடவே ஒரு ஆவியா போறாரு. ராத்திரி ஆனதும் அவங்க வீட்டு மேல ஏறி நிக்கிறாரு. ராஜு கூட நின்னுக்கிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல பாபாவோட ஆன்மா ராஜுவோட உடலுக்குள்ள போகுது. அதுக்கப்புறம் நமன் அங்கிருந்து தூரமா தள்ளிடுது.
கெட்ட ராட்சசனே, நமன உன்னால தொடக்கூட முடியாது. உன் மரணம் நிச்சயம். அப்படின்னு சொல்லி ராஜு அந்த நிலாவோட வாய்க்குள்ள போயிடுறான். நாலா பக்கமும் வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. சடனா ஏதோ சத்தங்க வர ஆரம்பிக்குது. அந்த வெளிச்சம் போன உடனே பேயோட உடல் கீழே வந்து விழுது. அதுக்கப்புறம் ராஜு மயங்கி அப்படியே நமனோட கைக்குள்ள போய் விழறான். அதுக்கப்புறம் ஊர் ஜனங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க.